ஹalleluya, glory to God. பழைய ஏற்பாடல்ல, இப்பொழுது நாம் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிறோம் என்று சொல்லி they making it so light. இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டு காலத்தின் காரியங்களை ஹalleluya, glory to God அவமாக்கி போட வரவில்லை என்று அவரே சொல்கிறார். ஆமென், ஹalleluya. நியாயப்பிரமாணத்தை அழிக்க அல்ல, நிறைவேற்றவே வந்தேன் என்றுதான் இயேசு சொல்கிறார். ஹalleluya. ஆகினால தேவ ஆவியானவர் அனுமதிக்கிறபடி சுருக்கமாக அதை குறித்து தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. இன்னைக்கு அநேக ஹalleluya, glory to God எதனா பழைய ஏற்பாட்டு காலத்து மாதிரி நடத்துறாங்க, அதை செய்யறாங்க. நான் இயேசு கிறிஸ்து சொல்லுறாரு, பழைய ஏற்பாட்டு காலத்து சொல்ற காரியங்களை எல்லாம் நம்ம பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டு காலத்தை விட அதிகமா டிஃபிகல்ட்டா அதை பெரிய, அதாவது அந்த பலி செலுத்துகிற வேலையை இயேசு தான் செய்து முடித்து விட்டார். ஹalleluya. மற்றவர்களை ஆவிக்குரிய ரீதியில செய்யும்படிக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஹalleluya. ஆகையினால பழைய ஏற்பாட்டு காலத்து சபை அநேக சொல்லுவாங்க, பழைய ஏற்பாடு எதுக்கு நம்ம படிக்கணும், பழைய ஏற்பாடு எதற்கு, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு சேர்ந்ததுதான் கிறிஸ்தவ ஜீவியம். ஹalleluya. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசி. மத்தேயு சுவிசேஷம் 5:17 வாசிங்க. நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதிருங்கள். அழிக்கிறதற்கல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். ஹalleluya. ஆங்கிலத்தில் வாசிங்கம்மா. Do not think that I came to destroy the law. Or the prophets. I did not come to destroy. But to fulfill. Hallelujah. நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். அழிக்கிறதுக்கல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. People are having a wrong concept about Christianity altogether. அதனால கிறிஸ்தவ மார்க்கத்தை ரொம்ப எளிதாக மாற்றி விடுகிறார்கள். நான் கடந்த காலத்திலே சொன்னேன், hallelujah, glory to God. கிறிஸ்தவ மார்க்கத்தில் ஆண்டவர் எனக்கு உணர்த்தினது அதுதான். ஏராளமான கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, இருக்கட்டும், ஆனால் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று ஹalleluya இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுகள் வெகு சிலர் தான். Hallelujah, glory to God. சொல்லிட்டார், இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். அநேகர் முயற்சி செய்வார்கள், கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். நம்ம கண்டுபிடிக்கிறவங்களா இருக்கணும். ஆமென். இல்லாவிட்டா கர்த்தர் தண்டிக்கல, சரி உலகத்து வரைக்கும் அந்த மதம் இந்த மதம் மாதிரி கிறிஸ்தவ மதத்தில் ஒரு கிறிஸ்தவனாயிரு, அதுக்குரிய ஆசீர்வாதத்தை உனக்கு. ஹalleluya. கிறிஸ்தவனாயிருந்து ஆசீர்வதிக்கப்படும், அதையும் தேவன் அனுமதிக்கிறார். ஹalleluya. So you want to be a basic Christian, basic level, அந்த லெவல் கடந்த வாரம் சொன்னால பேசிக், அப்புறம் என்னமா எக்ஸிக்யூட்டிவா, பிரீமியம், அப்புறம் என்னமா எக்ஸிக்யூட்டிவ் லெவல், அப்புறம் வேற என்ன இருக்கு, அந்த மாதிரி பேசிக் கிறிஸ்டியன். உலகத்து வரைக்கும் மற்ற மதம் இது நான் கிறிஸ்தவ மதம் அப்படி இருந்ததுனால ஆண்டவர் ஒன்றும் பலவந்தப்படுத்தல. ஆனா பரலோக ராஜ்யத்தை எதிர்பார்க்க முடியாது. ஹalleluya. Oh, glory to God. நாம் எந்த லெவல்ல இருக்க போகிறோம்? அடுத்தது முயற்சி பண்ணி பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்கு இடுக்கமான வாசல் வழியா உட்பிரவேசிக்க பிரயாசப்படுகிறவர்கள் தான் அதில் போக முடியும். ஹalleluya. பலவந்தம் பண்ணுகிறவன் எவனும் பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்கிறான். ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சும்மாவே இன்னைக்கு எளிதாக ஆக்கி, அது ஒரு வஞ்சனை, சாத்தானுடைய வஞ்சனை. பாருங்க, கிறிஸ்தவ மார்க்கத்தை எளிதாக்கி பிளேட்ல வச்சு ஆண்டவர் எல்லாம் உங்களுக்காக செஞ்சு முடிச்சுட்டார். நீங்க பரலோகம் போலாம், ரெடி. ஹalleluya. பலவந்தம் பண்ணுகிறவன் எவனும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறான். தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, பலத்தில் இருக்கிறது. ஹalleluya. நியாயப்பிரமாணத்தையானாலும் தீர்க்க தரிசனங்களானாலும் அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணாதீர்கள், நிறைவேற்றுவதற்கே வந்தேன். ஆமென். நியாயப்பிரமாணத்திலே நாம் பார்க்கிறோம். ஹalleluya, glory to God. நான் கடந்த வாரத்துக்கு பழைய ஏற்பாடு காலை நேரத்தில் படிக்கும்போது இது நான் இரவில் இந்த ரெட் லெட்டர்ட் பைபிள், இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை முழங்காலிலிருந்து வாசித்து அதில் என்ன ஒரு அனுபவமா இருக்கு. ஹalleluya. அந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, சமாதான பலி, அசைவாட்டும் பலி,
அப்புறம் என்ன பண்ணி இன்னும் நிறைய இருக்கு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திர பலி, பல விதமான காரியங்களுக்கு ஜனங்கள் பலிகளை செலுத்திக் கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா, எல்லாவற்றுக்கும் ஹல்லேலூயா சேர்த்து இயேசு கிறிஸ்து ஒரே தரம் பாளையத்துக்கு புறம்பே பாடுபட்டார் என்று எபிரேயர் புத்தகத்துல அநேக இடங்களில் நம்ம வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து அதற்காகவே வந்தார். ஹல்லேலூயா, நியாயப்பிரமாணம் எபிரேயர் 9:27 ஒருத்தர் வாசிங்க. ஆசாரியன் என்ன செய்கிறானா, அனுதினமும் அந்நிய ரத்தத்தை எடுத்துக்கொண்டு வருஷந்தோறும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கிறது போல அவர் 25வது வசனம், அநேக தரம் தம்மை பலியிடும்படிக்கு பிரவேசிக்கவில்லை. அப்படி இருந்ததானால் உலகம் உண்டானது முதற்கொண்டு அவர் அநேக தரம் பாடுபட வேண்டியதா இருக்குமே. அப்படி அல்ல, அவர் தம்மை தாமே பலியிடுகிறதுனாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்திலே ஒரே தரம் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த ஒரே தரம் அவர் என்ன செய்தார்? பாடுபட்டார். ஹல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், நித்திய ஆவியினாலே அவர் எப்படி நம்மை காளை 9வது அதிகாரம் 13, 14 காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளின் ரத்தம் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாக்கும் என்றால் உண்டாக்கும்படி பரிசுத்தப்படுத்துவானால், நித்திய ஆவினாலே தம்மை தாமே ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எவ்வளவு அதிகமாய் சுத்திகரிக்கும். ஹல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். நீங்க 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல கூட வாசித்தீங்கன்னா, அவர் பிரதான ஆசாரியர்களைப் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டியதில்லை. ஏனெனில் தம்மை தாமே பலியிட்டதினாலே இதை ஒரே தரம் செய்து முடித்தார். நியாய பிரமாணமானது பலவீனம் உள்ள மனுஷர்களை பிரதான ஆசாரியராக ஏற்படுத்துகிறது. நியாய பிரமாணத்திற்கு பின்பு உண்டான ஆணையோட விளங்கிய வசனமோ என்றென்றைக்கும் பூரணரான குமாரனை ஏற்படுத்துகிறது. ஹல்லேலூயா, எபிரேயர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், அப்படியே கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியராகிறதுக்கு தம்மை தாமே உயர்த்தவில்லை. நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று சொல்லி கர்த்தர் அவரை பிரதான ஆசாரியராக மாற்றினார். ஹல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். அது மாத்திரமல்ல, அதே எபிரேயர்ல பார்க்கணும், பாளையத்துக்கு புறம்பாக இயேசுவும் கொண்டு போகப்பட்டு அங்கே சிலுவையிலே கொல்லப்பட்டார், அறையப்பட்டார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு எபிரேயர் 13ஆம் அதிகாரம். Praise the Lord, glory to God. 11வது வசனம் 12வது வசனம் வாசிங்க. ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய ரத்தம் பாவங்கள் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரதான ஆசாரியனாலே கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறமே சுட்டெரிக்கப்படும். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்துக்கு புறப்பட்டு போக கடவோம். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். ஹல்லேலூயா, அங்கிருந்து வாசிங்கமா 11 and 12. Hebrews 13, 11 and 12. For the bodies of those animals, for the bodies of those animals whose blood is brought into the sanctuary by the high priest for sin are burned outside the camp. Therefore Jesus also that he might sanctify the people with his own blood suffered outside the cage. Hallelujah. இயேசுவும் ஜனங்களை பரிசுத்தம் பண்ணும்படியாக பாளையத்துக்கு புறம்பே அவர் பாடுபட்டார். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப கவனிங்க, நியாயப்பிரமாணத்தை அழிக்க அல்ல நிறைவேற்றவே வந்தேன் என்று இயேசு சொன்னார். ஹல்லேலூயா.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். என்றால் நியாயப்பிரமாணம் இன்னொரு இடத்துல சொல்றோம், நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாது இயேசுவே செய்யும்படிக்கு என்று ரோமரின் புஸ்தகத்துல நாம் வாசிக்கிறோம் இல்லையா, 8வது அதிகாரம் என்று நினைக்கிறேன். Hallelujah, glory to God. வாசிங்க. ரோமரின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அல்லேலூயா. மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாது. ஆங்கிலத்தில் வாசிங்க. For what the law could not do, the law could not do in that it was weak through the flesh. It was weak through the flesh. God did by sending his own son, in the likeness of sinful flesh, on account of sin. He condemned sin in the flesh. Hallelujah. மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாது. அன்றைக்கு பாவம் செய்தவர்கள் பாவம் செய்துட்டு போய் தங்களுடைய பாவங்களுக்காக இந்த மாடு ஆடெல்லாம் பலி செலுத்துவார்கள். அந்த பாவம் அவர்களுக்கு மன்னிக்கப்படுகிறது, ஆனால் அவர்களை விட்டு நீக்கப்படவில்லை. அல்லேலூயா. பாவத்தன்மை நீக்கப்படவில்லை. அல்லேலூயா. ஆனால் அதனாலதான் நியாயப்பிரமாணம் பலவீனமானது. ஆட்டுக்கடாவோட ரத்தம், காளையோட ரத்தம், வெள்ளாட்டுக்கடாவோட ரத்தம் மனசாட்சியை சுத்திகரிக்க முடியல. அல்லேலூயா. பாவத்தை மன்னித்தார், ஆனால் சுத்திகரிப்பு உண்டாக்கப்பட முடியவில்லை. ஆமென். ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம், இயேசுவை தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாக பிதாவாகிய தேவன் அனுப்பினார். அந்த பாவ மாம்சத்தின் சாயலாக அவர் வெளிப்பட்டு மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாகி condemned sin in the sinful flesh of his. Hallelujah. ஆகினால்தான் இயேசு கிறிஸ்துக்குள்ள நம்ம வர 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 அதிகமாய் நம்ம ஒப்பு கொடுக்க மனசாட்சியிலே விடுறது. அவன் மனசாட்சியிலே ஒரு தெய்வீகம், மனசாட்சியிலே ஒரு சுத்திகரிப்பை தேவன் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் உள்ளுக்குள்ள ஆசையையும் இச்சைகளையும் வச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள ஹல்லேலூயா வெந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறது அல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை. மனசாட்சியில ஒரு விடுதலை பெற்று கர்த்தருக்காக நிமிர்ந்து நிற்கிறது தான் ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை. அவன் இதைதான் நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாது இயேசு செய்யும்படிக்கு வந்தாரே அல்லாமல் நியாயப்பிரமாணத்தை நீங்க நிறைவேற்ற வேண்டாம் என்று அவர் சொல்லவில்லை. ஹல்லேலூயா. நம்மால செய்ய முடியாததை இயேசு நமக்காக செய்து முடித்தார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நியாயப்பிரமாணம் செய்ய முடியாத இயேசு செய்து முடித்தார். ஹல்லேலூயா. அதனால இந்த காளை வெள்ளாட்டுக்கடாவோட ரத்தம் எல்லாம் பிதாவாகிய தேவனால மன்னிக்க தான் முடிஞ்சதை தவிர பாவத்தை நீக்க முடியல. ஹல்லேலூயா. ஆகையினால தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாக அனுப்பினார். ஹல்லேலூயா. பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். ஹல்லேலூயா. பாவத்தின் வேரை பிடுங்கி எழுந்தார். யாரு உண்மையாக இது மாதிரி பிரயாசப்படுகிறவர்களுக்குத்தான் அந்த காரியங்கள் வெளிப்படும், அவர்கள் தான் இதை அனுபவிக்க முடியும். ஏன்னா அநேக கிறிஸ்தவர்கள் இன்னும் அதே தோல்வியின் வாழ்க்கையிலே நல்ல வாஞ்சை உள்ளவர்களுக்கு வழிகாட்ட கற்றுக் கொடுக்க ஆட்கள் இல்லாமல் ஹல்லேலூயா glory to God அநேக சத்துருவினால் சிறைப்பட்டு போயிருக்கிறார்கள், கட்டப்பட்டு போயிருக்கிறார்கள். அது அப்புறம் பார்ப்போம். இப்ப கவனிங்க, நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாது தேவன் செய்து முடிக்கும்படிக்கு இயேசுவை அனுப்பினார். எத்தனை பேருக்கு இது வரைக்கும் புரியுது? ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகையினாலதான் இதெல்லாம் செய்து முடித்த பிறகு கர்த்தர் பிதா நியாயப்பிரமாணம்னா என்ன? இட்ஸ் லா. ஹல்லேலூயா. இப்போ இந்தியன் லா, அமெரிக்கன் லா, ஒவ்வொரு தேசத்துக்கு ஒவ்வொரு என்ன இருக்கு? லா தமிழ்ல நம்ம சட்டம் இருக்கிறது போல நம்முடைய பரலோக ராஜ்யத்துக்கு தேவனாக நான் கூட அன்னைக்கு பார்த்தேன். தேவன் சில சட்டங்களை தம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்திருந்தார். பழைய பாட்டை படிக்கும் போது இந்த சட்டங்கள் இந்த அப்ப எதுக்கு இந்த சட்டங்களை கொடுத்தாருன்னு யோசிச்சு பார்த்தா ஆண்டவர் சொல்றாரு, எப்ப கொடுத்தாரு தெரியுமா? நீங்க போய் சேர்கிற அந்த தேசம், ஹல்லேலூயா, நீங்க போகிற அந்த தேசத்துல ஐயோ சொல்ல முடியாத பாவங்களை எல்லாம் அங்க லிஸ்ட் பண்ணப்படும். ஹல்லேலூயா. பயங்கரமான கேவலமான அருள்களிப்பான பயங்கர பாவங்களை தான் அங்க எழுதப்பட்டு கர்த்தர் சொல்ற, நீங்கள் அந்த தேசத்தின்படி தேசத்தின் மக்களுடைய ஜனங்களின்படி செய்யாமல் அந்த பாவங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளாமல் இருக்கும்படிக்கு நான் சொல்லுகிற இந்த கட்டளைகளை எல்லாம் நீங்க என்ன செய்யணும்? கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி அதற்குத்தான் இந்த கட்டளைகளை கொடுக்கிறார்.
ஏன்? அந்த ஜனங்களுடைய வழிகளை கற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது. இதை தேவனுடைய கட்டளைகளை நீ கற்றுக்கொள்வாய் என்றால், இதை செய்யாதே, அதை செய்யாதே, இப்படி இரு, அப்படி இரு என்கிற ஒரு டிசிப்ளின், ஒரு ரூல். அல்லேலூயா. இதை நீ செய்யும் போது நிச்சயமாகவே அந்த கர்த்தர் சொல்றாரு, அந்த ஜனங்கள் அந்த பாவத்தை செய்ததுனால்தான் அந்த தேசம் அவர்களை கக்கி போட்டது. நீயும் அந்த பாவத்தை செய்தால் உன்னையும் அந்த தேசம் கக்கி போடும். அல்லேலூயா. அதனால அப்படி செய்யாம இருக்கிறதுக்கு தான் உனக்கு செட் ஆஃப் ரூல்ஸ் கொடுக்குறேன். அது கூட ஒன்றும் பாரமானது அல்ல. அல்லேலூயா. ஜனங்களுக்கு இப்ப ரூல்ஸ் இல்லாம பாருங்க, ஒரு ஒழுங்கு இல்லாம, ஒரு சட்டம் இல்லாம தேசம் இருந்ததுன்னா என்ன பயங்கரம் இருக்கும் இல்லையா? பயங்கரமான கொடிதான காரியங்கள் நடக்கும். அதே போலவே கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் ஒரு சட்டம், ஒரு ஒழுங்கு, ஒரு நீதி, நியாயம் அதன்படியாக நடந்தால்தான் நம்முடைய ஜீவியம் செவ்வையாயிருக்கும். அல்லேலூயா. நான் பாட்டுக்கு தாறுமாறாக என் இஷ்டத்துக்கு நடப்பேன் என்று சொன்னால் அங்கே பலவிதமான பாவங்களும் பொல்லாப்புகளும் வந்து குடிக்கொள்ளும் ஆளுகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆகையினால நியாய பிரமாணத்தை அழிக்க அல்ல, நிறைவேற்றதற்கே வந்தேன் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். முகவரை தான் இப்ப சொல்லியிருக்கிறேன். இனியாக நம்ம சில காரியங்களை, நியாய பிரமாணத்தை கர்த்தர் சொல்லிட்டு அந்த மத்திய 5ஆம் அதிகாரத்துக்கு திருப்பி கொள்ளும். திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க. 17. நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதிருங்கள். அழிக்கிறதுக்கல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். ஹல்லேலூயா. இயேசு நியாய பிரமாணத்தை பெர்ஃபெக்ட் பண்றதுக்கு வந்தார். ஹல்லேலூயா. It was imperfect. பூரணம் இல்லாமல் இருந்தது. தம்முடைய குமாரனின் மூலமாக தேவனாகிய கர்த்தர் நியாய பிரமாணத்தை பூரணப்படுத்தினார். அல்லேலூயா. ஆனால் நாம் அந்த நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல, இயேசுவின் கட்டளைக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சில நியாய பிரமாணத்தின் காரியங்களை இயேசு சொல்லிட்டு அதுக்கு இந்த பதில சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஜெபம் பண்ண வேண்டியதாய் போச்சு. அல்லேலூயா. இயேசு சொல்லுகிற காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது, ரெடியா இருக்கீங்களா? Hallelujah. What does the law say? What does the Lord Jesus says? Tabulation போட்டு வச்சுக்கோ. நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுகிறது? இயேசு என்ன சொல்லுகிறார்? Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம், நியாயப்பிரமாணம் என்ன சொல்கிறது என்று இயேசு சொல்கிறார். வாசிங்க. கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும், கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும், கொலை செய்கிறவன் நியாயத்தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான் என்பதும், கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருக்கிறான் என்பதையும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். எங்க கேள்விப்பட்டிருக்கீங்க? யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 13வது வசனம், உபாகமம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். அல்லேலூயா. வாசிக்க வேண்டாம், நான் சொல்லிக் கொண்டு போகிறேன். ஆங்கிலத்தில் வாசிக்கமா? 21. You have heard that. You have heard that. It was said of those of old. It was said of those of old. You shall not murder. You shall not murder. And whoever murders. Whoever murders. Will be in danger of judgment. Will be in danger of judgment. இது பழைய ஏற்பாடு. கொலை செய்யாதிருப்பாயாக என்று பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டதை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவா இருப்பான் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாடு இது. ஆமென். இயேசு என்ன சொல்லுகிறார்? நல்லா தெளிவா இருங்க. இயேசு இதை குறித்து என்ன சொல்றாரு? அதை வாசிச்சா நம்ம எல்லாருமே கொஞ்சம் மனம் தருவோம். வாசிக்க பார்ப்போம். இயேசு என்ன சொல்லுகிறார்? நான் உங்களுக்கு சொல்கிறேன். 22வது வசனத்துல இருந்து இயேசு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. Praise the Lord, glory to God. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன். இது ரொம்ப நான் படிச்ச பிறகு ரொம்ப ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, இரக்கத்தாலே கருணை. என் சகோதரன் தானே என்னை கோபப்படுத்திக்கிட்டே இருக்கான். என்னை ப்ரோவோக் பண்றதுனே அவன் தான். என்னை கோபப்படுத்துறதுக்கு பெஸ்ட் ஆடு. அதாவது இதை சொல்லி என்ன சொன்னா நான் கோபப்பட்டு அது இருக்கா அது இருக்கா திட்டி விட்டோம். ஐயோ ஆண்டவரே, என்னை மன்னி விடுற ரத்தத்தால என்னை கழுவாண்டவரே. ஒரே பாவம் இருக்கு எனக்கெல்லாம். அல்லேலூயா. அந்த அளவுக்கு நேற்று கூட அப்படிதான் என்னை கோவப்படுத்தி பாவத்துக்குள்ள ஆக்குறதுக்கே இருக்கு. போன்ல ஏதோ ஒன்று சொல்லி காய்ச்சி மூச்சின்னு கத்தி திட்டி விட்டு அதுக்கப்புறம் ஒரே இந்த வசனம் ஞாபகம் அதை சிரிக்கணும். ஆனா எவ்வளவு டேஞ்சர். வாசிங்க ஓணும். வாசிங்கம்மா முதல்ல இருந்து 22. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். எதுக்கு?
நீ கொலை பண்ண வேண்டாமா, நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன், தன் சகோதரனை வேஸ்ட், நீ ஒரு வேஸ்ட், சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். எதுக்கு? ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு, நியாய தீர்ப்புக்கு, ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவா இருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன், அடுத்தது மூடனே என்று சொல்லுகிறவன், ஃபூல் என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாய் இருப்பான். எதுக்கு? பர்னிங் ஹெல், எரி நரகத்துக்கு ஏதுவா இருப்பான். நியாயப்பிரமாணம் ஈஸியா இருக்க, இது ஈஸியா இருக்க? சொல்லுங்க. நியாயப்பிரமாணமே மேல தோடுதா? கொலை பண்ணாதான் அங்க ஜட்ஜ்மெண்ட். இங்க எப்படி ஜட்ஜ்மெண்ட்? இதை பார்த்துட்டு ஏசப்பா அல்லேலூயா, நம்ம எப்பவும் படிக்கிற வசனம் தான், தெரிஞ்சதுதான், அப்பப்போ அறிக்கை செய்யறதுதான். அல்லேலூயா, ஆமென். புரியுதா உங்களுக்கு? இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை அழிக்கல. நீ சும்மா கொலை செய்யாதிருப்பா. ஏன் கொலை வருது? ஹல்லேலூயா. கொலை வர்றதுக்கு நோக்கம் என்ன? வாட் இஸ் த அல்டிமேட்? ஹல்லேலூயா. அது அடிப்படையான அடித்தளத்துல மறைந்திருக்கிற காரணம் என்ன, காரியம் என்ன? அந்த ரூட்டுக்கு போறாரு, வேருக்கு போறாரு இயேசு. ஹல்லேலூயா. அதுதான் அவருடைய சீடன் இயேசு கிறிஸ்துவினுடைய நல்ல அன்பின் சீஷன் என்ன சொல்றாரு? 1 யோவான், ஹல்லேலூயா, glory to God, 4ஆம் அதிகாரம், 1 யோவான் 3ஆம் அதிகாரம், மன்னிக்கணும், 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். தன் சகோதரனை பகைக்கிற எவனும், தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனோ, மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிந்து, அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்து இராது என்று சொல்லிட்டார். ஆங்கிலத்தில் வாசிங்கம்மா. Whoever hates his brother hates his brother is a murderer. hates his brother or sister or anybody. Hallelujah. Whoever hates his brother is a murderer. And you know that no murderer has eternal life abiding in him. Amen. Has eternal life abiding in him. Hatred, அந்த பகைமை உணர்வு இருந்தாலே போதும், அந்த நித்திய ஜீவன் என்ன செய்ய முடியாதான்? நிலைத்து இருக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ அந்த பகைமை உணர்வு நமக்கு, அப்பதான் இயேசு சொல்றாரு, கொலை செய்யாதிருப்பாயாக என்று பழைய ஏற்பாட்டு காலம். புதிய ஏற்பாட்டுல நான் உனக்கு சொல்றேன், அந்த கொலைக்கு காரணமா இருக்கக்கூடிய அந்த பகைமை உனக்குள்ள வேற. இப்ப நல்ல நமக்கு ரூல்ஸ் இதெல்லாம் வந்துருச்சு, கொலை செய்யாதிருப்பாயாக. பயம் யாருக்கு? தேவனுக்கு பயப்படுற பயம் இருக்கோ இல்லையோ, மனுஷருக்கு அதிகாரிகளுக்கு உண்டான பயம். மாத்திரமல்ல, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வேதம் சொல்கிறது, நீ சரீர பிரகாரமாக செய்யாவிட்டாலும் ஆண்டவர் சொல்ற மனதளவில் மற்றவர்களை பகைக்கிறதும் வெறுக்கிறதும் விரோதிக்கிறதும், இன்னும் சொல்ல போனா சகோதரனை என்ன பார்த்தோம்? நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்வதும், அடுத்தது வீணென்று சொல்லுகிறதும், மூடனே என்று சொல்லுகிறதும் நியாய தீர்ப்புக்கும் ஆலோசனை சங்கத்திற்கும் எரி நரகத்திற்கும் ஏதுவாய் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பகைக்கிறது கொலைக்கு ஏதுவாய் இருக்கிறது. அவனுக்குள்ள நித்திய ஜீவன் இருக்காது. அவன் நியாய பிரமாண காரியத்துக்கு போவோம். கர்த்தர் என்ன சொல்றாரு வாசிங்க. அப்ப என்ன சொல்லணும்? ஆண்டவர் என்ன சொல்றாரு? Therefore 23வது வசனம். ஆகையால் உன் பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டு என்று அங்கே நினைவு கூர்வாயாகில், அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு சகோதரனோட ஒப்புரவாக பின்பு வந்து உன் காணிக்கை முக்கியம் இல்ல. ஹல்லேலூயா. உன் ஜீவியம் தான் முக்கியம். ஹல்லேலூயா. எவ்வளவு டிசப்ஷன்ல அப்ப கிறிஸ்தவ மார்க்கம் ஓடிட்டு இருக்குன்னு யோசிக்கும். எவ்வளவு வஞ்சனையில கிறிஸ்தவ மார்க்கம் போய் கொண்டிருக்குன்னு யோசிக்கும். இயேசு சொன்ன ஒரு வார்த்தைக்கும் கிறிஸ்டியானிட்டியில இப்ப இடமே இல்லை. ஹல்லேலூயா. இது இயேசு வாயிலிருந்து வந்த வார்த்தை தானே, விளையாட்டுக்கா சொன்னாரு. வாட் a serious issue. ஹல்லேலூயா. எவ்வளவு சீரியஸ் மேட்டர். ஆகினால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்ததாக
அவர் சொன்னார் ஒப்புரவாக்கு. அது அடுத்தது வீட்டுல போய் வாசிக்கணும் மீதமானது. அடுத்த நியாயப்பிரமாணத்தின் காரியத்தை இயேசு என்ன சொல்றார் வாசிங்க. 10 கட்டளைகள் வாசிங்கள்ல, கொலை செய்யாதிருப்பாயாக. அடுத்தது என்ன பார்த்தோம்? 27வது வசனம் வாசிங்க. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. எங்க கேள்விப்பட்டிருக்கீங்க? யாத்திராகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 14வது வசனம், உபாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம். அல்லேலூயா. எழுதி கொள்ளுங்க. பழைய ஏற்பாடு யாத்திராகமம் 20:14, உபாகமம் 5:18. இப்ப இயேசு என்ன சொல்றார்? விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்க, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு என்ன சொல்றாரு? வாசிங்க 28. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 5:28. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்திலே அவளோடு விபச்சாரம் செய்து ஆயிற்று. அல்லேலூயா. எது நல்லா இருக்கு? எது ஈஸியா இருக்கு? நியாயப்பிரமாணமா, இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையா? அல்லேலூயா. கிறிஸ்டியானிட்டி எனக்கு எல்லாம் லைட்டா எடுக்கிறாங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிறவன், I say unto you, whoever looks at a woman to lust for her has already committed adultery with her in his heart. எங்க விபச்சாரம் செய்தாயிற்று? இருதயத்திலே. ஆமென். இருதயத்திலே மற்றவர்களை தவறான நோக்கத்தோடு, தவறான எண்ணத்தோடு, மற்ற ஏதாவது அப்படி அழகா இருக்கே கவனிக்கிறீங்களா பிள்ளைகளும்? இருதயத்துல ஒரு இச்சித்து பார்வையில ஒரு தவறான பார்வை பார்த்தாலே அது கர்த்தருடைய பார்வையில விபச்சாரம். அல்லேலூயா. அதனாலதான் வேதம் சொல்லுது, நீதிமொழிகள் புஸ்தகத்துல வாசிக்கிறோம், உன் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள். உன் இருதயத்தை எல்லா காவலோடு காத்துக்கொள், அப்பொழுது அதுல இருந்து ஜீவ ஊற்று புறப்படும். அல்லேலூயா. உன் மனம் இருதயம் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருக்கும் என்றால் தீட்டுப்படுத்துகிற ஆவிகள் உள்ளே வந்து உனக்குள்ள இச்சையான எண்ணங்களை போட்டு உள்ளத்துல இருக்கிற ஆவிகள் உன் கண்களை ஏவி உன்னை பார்க்கும்படிக்கு செய்யும். அல்லேலூயா. அதனால்தான் what is important, what you commit in your body is not that it is important. You have to root it out from within you. Hallelujah. சரீரத்துல செய்யறது இம்பார்ட்டன்ட் அல்ல என்றல்ல, சரீரத்துல செய்கிறதுக்கு காரணமா இருக்கக்கூடியது எது? உள்ளே இருக்கிறதான ஆசை இச்சைகள். அல்லேலூயா. ஆகையினாலதான் வேதம் சொல்லுகிறது, நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, ஹல்லேலூயா, க்ளோரி. அவர் இன்னும் பயங்கரமாயிட்டு 29வது வசனம் வாசிச்சு பாத்தீங்கன்னா, உன் வலது கண் உனக்கு இடர்கள் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு. ஹல்லேலூயா. ஏன் வாசிங்க? உன் வலது கண் உனக்கு இடர்கள் உண்டாக்கினால் பிடுங்கி எறிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் என்ன நடக்குதோ, இந்த கண்ணை தேவையில்லாம பயன்படுத்தினா சரீரம் முழுவதும் நரகத்துக்கு தள்ளப்படும். யார் சொன்னா? இயேசு கிறிஸ்து சொல்கிறார். உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டு போவது நலமாயிருக்கும். எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எந்த அளவுக்கு கர்த்தர் அந்த அபாயத்தை நமக்கு உணர்த்துகிறார். ஹல்லேலூயா. உன் கண்களில் ஒன்று உனக்கு இடம் உண்டாக்குனா அதை பிடுங்கி எறிகிற வழியை பாரு. உனக்குள் இடம் உண்டாக்குற காரியங்களை பிடுங்கி எறிகிற வழியை பாரு. ஹல்லேலூயா. ஓ க்ளோரி டு காட். உன் சரீரம் முழுவதும் நரகத்துல போறதுக்கு பதிலாக எதையாவது ஒண்ணு நீ அழிச்சிட்டு பரலோகம் போனா பரவாயில்ல. ஹல்லேலூயா. ஆமென். திரும்பவும் சொல்றாரு, உன் வலது கை உனக்கு இடர் உண்டாக்கினார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஜீவனுள்ள தேவனுடைய கர்த்தருடைய பிள்ளைகளை கவனிங்க. ஆகையினால இடர் உண்டாக்குகிற காரியங்களுக்கு நீங்கள் இடம் கொடுக்க கூடாது. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. So you have to put a God in your heart.
விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொன்னார். இயேசுவின் பார்வையில இருதயத்திலிருந்து அவன் மற்றொரு இச்சையோடு மற்றவருடைய அளவு வெளிப்புற தோற்றத்தில் வேற எதையோ ஒன்று இச்சிக்க கூடாது. That is committed adultery in the sight of Jesus Christ. Amen. இப்போ எந்த அளவுக்கு துப்புரவு தூய்மையை பரிசுத்தத்தை தேவன் உள்ளத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். Amen. Hallelujah. அதனால வேதம் தேவையா சொல்றாரு, யூதர்கள் எல்லாம் வெளிப்புறமாக சரீரத்துல விருத்த சேதனம் பண்ணப்படுகிறார், நீங்களோ இருதயத்துல விருத்த சேதனம் உள்ளவர்களாய். செவிகளில விருத்த சேதனம் அப்படின்னா இருதயத்தை, உள்ளத்தில் யூதனே யூதன். ஹல்லேலூயா. உள்ளத்துல தேவன் எதிர்பார்க்கிற பிள்ளைகளாய் வாழும்போது அவர்கள் தான் யூதர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக அப்படின்றால் நமக்கு தெரியும். லூக்கா 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், கண் உனக்கு கண் தெளிவா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும், உன் கண் கெட்டதா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். ஹல்லேலூயா. அப்ப இந்த கண்ணு, உன் இருதயம், இது ரெண்டும் இன்டர் கனெக்டட். உன் இருதயத்திலிருந்து என்ன புறப்படுகிறதுன்னு அப்பப்போ சோதிச்சு பார்த்து உன் இருதயத்திலிருந்து புறப்படுகிறது பொல்லாப்பா பரிசுத்தமான எண்ணங்கள். அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றேன், நீங்க மெடிடேஷன், இமேஜினேஷன் எல்லாமே பரலோகத்துக்குரியதா இருக்கும். குறைவுள்ள மக்களையும் குறைவுள்ளவர்களையும் தியானித்தா அந்த அசுத்தங்கள் தான் நமக்குள்ள. Don't meditate on imperfect people. Hallelujah. Filthy people. Don't have anything to do with them. அவங்களை நம்ம வெறுக்கல. ஆனா இருதயத்துல தியானிக்க வேண்டியது பூர்ணராகி இயேசுவை தியானித்தால் அவருடைய பரிசுத்தம் உனக்குள்ளே இருக்கும். ஹல்லேலூயா. ஆசை இச்சைகள் அங்க வராது. ஆமென். அப்ப இரண்டாவது பார்க்கிறோம், நியாயப்பிரமாணத்தில் இயேசு சொல்லுகிற காரியம், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பதற்கு இருதயத்திலிருந்து கண்களில் உனக்கு இடல் உண்டாக்கிறார், தரித்திருந்து போடு, இல்லாவிட்டால் முழு சரீரம் எங்க போகும்? நரகத்தில் தள்ளப்படும். ஹல்லேலூயா. மூன்றாவதாக வாசிங்க 31வது வசனம். மத்தேயு சுவிசேஷம் 5:31. தன் மனைவியை தள்ளிவிடுகிற எவனும் தள்ளுதல் சீட்டை அவளுக்கு கொடுக்க கடவுள் என்று உரைக்கப்பட்டது. அவளுக்கு உரைக்கப்பட்டது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வேசித்தன முகாந்திரத்தினால் ஒழிய தன் மனைவியை தள்ளிவிடுகிறவன் அவளை விபச்சாரம் செய்ய பண்ணுகிறவனாய் இருப்பான். அப்படி தள்ளப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாக இருப்பான். ஆங்கிலத்தில் வாசிங்கம்மா. இது எங்க சொல்லப்பட்டிருக்கு? உபாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 1வது வசனம். 24 டியூட்ரானமி எழுதிக்கொள்ளும். டியூட்ரானமி 24:1. வாசிங்க. Furthermore, it has been said, whoever divorces his wife, let him give her a certificate of divorce. But I say to you that whoever divorces his wife for any reason except sexual immorality causes her to commit adultery. And whoever marries a woman who is divorced commits adultery. Hallelujah. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, வேசித்தன முகாந்திரத்தினால் ஒழிய நீங்க என்ன செய்யக்கூடாது? விவாகரத்து செய்யவே கூடாது. ஹல்லேலூயா. ஒரு ஸ்திரீ விபச்சாரம் செய்துட்டா, வேசித்தனம் பண்ணிட்டான்னா அவளை விவாகரத்து செய்யலாம். அதனாலதான் பண்ணலாம். ஆனா கூட அது கூட அப்படிப்பட்ட தவறாய் போன ஒரு ஸ்திரீயை திரும்ப இன்னொருவர் பண்ணால் அதுவும் விபச்சாரம் என்று ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. நீ காணாமனா நான் உன்னை டைவர்ஸ் பண்ணிடுவேன், கர்த்தர் உன்னை டைவர்ஸ் பண்ணிடுவார். ஹல்லேலூயா. ஒரு ஃபேமிலி ப்ராப்ளம் வந்தப்ப நான் சொன்னேன், வேற ஒன்றும் சொல்ல, கர்த்தர் இதுதான் சொல்றாரு. ஐ ஹேட் டைவர்ஸ். எங்க இருக்கு? மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல, இளவயதின் மனைவிக்கு நீ தான் துரோகம் பண்ற. நீ துரோகம் பண்ணனா கர்த்தர் என்ன செய்வாரு? உன்னிடத்துல நியாயம் விசாரிப்பார். வாசித்து பாருங்க, மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். தள்ளிவிடுதலை நான் வெறுக்கிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிப்பட்டவன் கொடுமையினால் தன் வஸ்திரத்தை மூடுகிறான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்.
ஆகையால் நீங்கள் துரோகம் பண்ணாமல் உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் வாசிங்க. But thus says the Lord God of Israel, that He hates divorce, for it covers one's garment. It covers one's garments with violence. Says the Lord of hosts. Therefore, take heed to your spirit. That you do not deal treacherously. Amen. That you do not deal treacherously. adana solra mogadhukku mora solra, you are dealing treacherously with your young wife. Be careful. 14வது வசனம். இங்கிலீஷ்ல வாசிக்குமா நேரம் இல்ல. Yet you say, for what reason? Because the Lord has been witness between you and the wife of your youth. The Lord has been your witness between you and the wife of your youth. With whom you have dealt treacherously. Yet she is your companion. And your wife by covenant. Hallelujah. You have dealt with her treacherously. மனைவிகள் இடத்துல துரோகமாய் நடக்கிறவர்களை குறித்து கர்த்தர் எச்சரிப்பாய் பேசுகிறார். Hallelujah. ஆகையினால வேசித்தன முகாந்திரத்தினாலுடைய வேற ஒரு எந்த முகாந்திரமும் தள்ளி விடுதலுக்கு இல்லை. ஆமென். இயேசு சொல்லுவார், மோசேயின் காலத்துல என்ன செய்யலாமா? தள்ளு கட்சிட்டு எழுதி கொடுத்துடலாம். சர்டிபிகேட் இப்போ டைவர்ஸ் போட்டு ஒரு சர்டிபிகேட் இருக்கா, டைவர்ஸ் சர்டிபிகேட் இருக்கா கேட்குறாங்கல்ல. தள்ளுதல் சீட்டை எழுதி கொடுத்து தள்ளி விடலாம். அமெரிக்காவில் பாவம் ஹஸ்பண்ட் கொரட்டை விட்டாருன்னா போச்சு, டைவர்ஸ். போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க. அடுத்தது டைவர்ஸ். தூங்குனா போச்சு, டைவர்ஸ். இருமுனா டைவர்ஸ். கொஞ்சம் பலவீனப்பட்டா டைவர்ஸ். ஹல்லேலூயா. praise the Lord, glory to God. எதுக்கு எடுத்தாலும் டைவர்ஸ். ஏன்? பேசித்தன ஆவி தலையில சுத்தி. தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் என்று பழைய பாட்டிலே ஆண்டவர் சொல்றாரு. ஆனால் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு இயேசு தெளிவாய் சொல்றார், வேசித்தனம் முதல் ஒருவேளை ஒரு மனைவி துரோகம் பண்ணிட்டு வேற யாருக்குள்ளே போயிட்டா, தட் இஸ் ஃபைன், அப்போ நீ பண்ணலாம். அதுதான் அந்த அளவுக்கு சொல்றேன். ஹல்லேலூயா. மற்றபடி டைவர்ஸ்க்கு சான்ஸே கிடையாது கிறிஸ்டியானிட்டி. ஹல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில தான் அதிகமான வேதனைக்குரிய காரியம், அதிகமான டைவர்ஸ். ஹல்லேலூயா. ஏன்? அடங்கி கீழ்பட்டு ஒடுங்கி கர்த்தருக்கு பயந்து ஒருவருக்கொருவர் தாழ்த்தி ஒரு தெய்வீகமான ஒரு கிறிஸ்தவ குடும்பம், தேவனுக்கு பயந்து தெய்வீகமான ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை நடத்த வேண்டும் என்ற உணர்வு. ஹல்லேலூயா. குடும்பத்தை நடத்த தெரியாதவங்க தான் டைவர்ஸ். ஹல்லேலூயா. வேண்டும் பிள்ளைகளும் வளர்ற பிள்ளைகள் ஏதோ குடும்பம் என்று சொன்னால் அது கடைசி பரியந்தம் கர்த்தர் கொடுத்த வாழ்க்கையில் என்ன செய்யணுமா? நிலைத்து இருக்க. ஹல்லேலூயா. praise be to God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை. உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், ஒருவருக்கொருவர் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது இந்த மாதிரி காரியங்கள் குறையும். வார்த்தையே பேச்சே வராது. ஆமென். ஹல்லேலூயா. சிலர் நல்ல தாய்மார்கள் இருப்பாங்க, அவங்க பிள்ளைகளுக்கு மகன்களுக்கு அவங்களே சொல்லிக் கொடுப்பாங்க. ஈஸியாக ஒன்றை கட்டி அடுத்தது விட்டுட்டு அடுத்தது கட்டி, இதெல்லாம் துணிகரக்காரர்கள், இதெல்லாம் எசபேலின் ஆவி, இதெல்லாம் வேசித்தனத்தின் ஆவி. இது பரிசுத்த ஆவி இல்லை, தெய்வீகமான ஆவி இல்லை, தேவனுடையதும் அல்ல. ஹல்லேலூயா. ஆமென். வேதம் என்ன சொல்லுகிறது அதை தான் நம்ம பார்க்கணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் எப்பவுமே அட்வைஸ் பண்ணுவேன், உங்களால் முடியலையா, குடும்பம் பிரச்சனையா, சரி கல்யாணம் பண்ணி பிரச்சனையா இருக்கா, போராட்டமா இருக்கா, அதுக்காக டைவர்ஸ் இல்லை, இன்னொரு பண்ணணும் இல்லை, சிங்கிளா இருக்கிறதா நினைச்சிட்டு அந்த குடும்பத்தை நடந்துச்சு. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. சில சாத்தான் ஏவி விடுவான், தூண்டி விடுவான். பத்தியா, உனக்கு தான் இந்த பிரச்சனை, உனக்கு தான் இந்த வாழ்க்கை, உனக்கு தான். அதெல்லாம் ஒண்ணுமே பிரச்சனையே கிடையாது. ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ளே தேவ ஞானமாக இன்றைக்கு அதை காண்பித்து சோர்வுக்கு உட்படுத்தி மழங்கடிக்க வைக்கவே கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ளே குடும்பத்தை ஞானமாய் நடத்த உங்களுக்கு கர்த்தர் அறிவை கொடுப்பார். தேவனுக்கு பயப்படுவதற்கு கர்த்தர் வழிநடத்துதலை கொடுப்பார், ஆலோசனைகளை கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆகையினால இன்றைக்கு நிறைய குடும்பங்கள் நரகமாக இருக்கிறது, சரியாய் குடும்பத்தை நடத்த தெரியாததுனால, தேவ ஞானத்தை தேவ ஆலோசனையை பெற்றுக்கொண்டு அதுக்கேற்றபடி செயல்படாததுனால குடும்பங்களிலே சமாதானம், ஏதோ பேட்சப் ஒர்க், கடமைக்காக ஒரு குடும்பம் ஓடிக்கொண்டிருக்குது. நாடக மேடங்கள் தான் மோஸ்ட் ஆஃப் த ஃபேமிலிஸ். ஒரு ஜென்யூவன் கிறிஸ்டியன்
ஓ ஹalleluya, ஒரு genuine Christian family life. அதுதான் ஆவியானவரால் நடத்தப்பட்டு தேவனை மையமாக வைத்து நடத்தப்படுகிற, தேவனுக்கு பயந்து ஹalleluya நடத்தப்படுகிற, பண்படுத்தப்படுகிற ஒரு நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை தான் கர்த்தருக்கு உகந்தது. கர்த்தர் சுகந்த வாசனையாய் நுகர்ந்து கொள்வார். ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக வேதத்துல என்ன வாசிக்கிறோம்? வாசிங்க. அடுத்ததாக இப்ப எத்தனை பார்த்திருக்கோம்? 3. நான்காவதாக 33 மத்தேயு சுவிசேஷம் 5:33 வாசிங்க. அன்றியும் பொய்யாய் அன்றியும் பொய்யான இடாமல் கர்த்தர் முன்னிலையாக செலுத்துவாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஹalleluya. ஆங்கிலத்தில் வாசிங்கம்மா. Again you have heard And it was said to those of old, that it has you shall not that it has been said to those of old, you shall not swear falsely, you shall not swear falsely, but you shall perform your oath you shall perform your oaths to the Lord. Hallelujah. பொய்யான இடக்கூடாது. ஹalleluya. பொய் சாட்சி சொல்லாது இருப்பாயாக. பொய்யான இடக்கூடாது. எங்க இருக்குது அந்த வசனம்? லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 12வது வசனம். அப்படியா? Hallelujah, glory to God. உபாகமம் 23 என்ன சொல்லுது? Praise the Lord, glory to God. வாசிங்க. லேவியராகமம் 19:12 சொல்லு படிங்க வாசிங்க. என் நாமத்தை கொண்டு பொய்யானை இடுகிறதுனால் உங்கள் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காமல் இருக்கிறீர்கள். என் நாமத்தை கொண்டு பொய்யானை இடுகிறதுனால் சொல்லுவாங்கல்ல, God's promise. யாரும் சொல்ல மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். சொல்லக்கூடாது. ஹalleluya. God promise சொல்றேன். No, don't do that. பாருங்க, எதை செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரோ அதை சாத்தான் செய்ய வைக்கிறான். ஆமென். பொய்யான இடக்கூடாது, காட்டுறாங்க சொல்லக்கூடாது. ஏன்னா இயேசு என்ன நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்? பொய்யானை வாசிக்கமா தமிழ்ல? என் நாமத்தை கொண்டு பொய்யானை இடுகிறதுனால் உங்கள் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காமலும் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காமலும் இருப்பீர்களாக நான் கர்த்தர். ஹalleluya. பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? 34வது வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பரிசேதம் சத்தியம் பண்ண வேண்டாம், வானத்தின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம், தேவனுடைய சிங்காசனம் பூமியின் பேர்ல சத்தியம் பண்ண வேண்டாம், அது அவருடைய பாதப்படி, எருசலேமில் பேர்ல சத்தியம் பண்ண வேண்டாம், அது மகாராஜாவின் நகரம், உன் சிரசின் பேர்ல சத்தியம் பண்ண வேண்டாம், அது ஒரு மயிரையாவது வெண்மையாக்கவும் கருப்பாக்கவும் உன்னால் கூடாது. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். இதுக்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். ஹalleluya. ஆமென். இயேசு கிறிஸ்து என்ன கற்றுக் கொடுக்கிறாரு? வானத்தின் பேர்ல சத்தியம் பண்ணாதே, பூமியின் பேர்ல சத்தியம் பண்ணாதே, எருசலேமின் பேர்ல சத்தியம் பண்ணாதே. உன் தலையின் மேல வச்சு தலை மேல சத்தியமா சொல்லணும். அவன் பாரு, தான் தலை மேல சத்தியமா சொல்ல வேண்டியதா? நிறைய பேர் பார்த்துருக்கு. உன் தலை மேல சத்தியமா சொல்லு. நீ சொன்ன உன் கை எடுத்து உன் தலை மேலே வச்சு சொல்லு. ஹalleluya. முன்ன காலத்துல அதெல்லாம் பார்த்துருக்க, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஜனங்க பண்றது பாருங்க. இன்னைக்கு கோர்ட்ல பாருங்க, பைபிள்ல நான் சொல்றதெல்லாம் சத்தியம். அட பாவி, பைபிள கொண்டுட்டாங்க. அதை பிரிட்டிஷர்ஸ் பண்ணது. எதை தேவன் செய்யக்கூடாதுன்னு சொல்றாரோ அதை சத்துரு கொண்டு வந்து செய்ய வைக்கிறார். இயேசு சொல்றாரு, ஹalleluya, glory to God, உன் தலையின் பேர்ல சத்தியம் பண்ண வேண்டாம். அது என்னது? அதன் தலைமுடிய ஒன்றாயிலும் மென்மையாக்கும் கற்பாக்கும் உன்னால் கூடாது. உள்ளது உள்ளதுன்னு சொல்லு, இல்லாது இல்லாதுன்னு சொல்லு. ஆமென். Let your yes be yes, no be no. Beyond this is from evil. அதுக்கு மிஞ்சினது யாருக்கு வருது தெரியுமா?
பொல்லாங்கட்டு வருதுன்ற பயந்து. ஹல்லேலூயா. பிசாசானவனால் வருகிறது. பொய்யை பேசி கவனிங்க, பொய் யாருடையது? பிசாசனுடையது. உள்ளது உள்ளபடி பேசி, இல்லாது இல்லாது சொல்லு. பொய்யை நீ பேசி, பிசாசானவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவாக இருக்கிறபடினால அந்த பொய்க்கு பிதாவாகிய பிசாசுக்கு இடம் கொடுக்காமல். ஹல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? பொய் யார்கிட்டான சூழல் வரும்போது கர்த்தரை நோக்கி பாருங்க. கர்த்தர் உங்க வாயில வார்த்தைகளை கொடுப்பார். ஆமென். ஞானமான வார்த்தைகளை கொடுப்பார். ஞானமான பேச செய்வார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு கர்த்தரை சார்ந்துதான் சொல்ல நம்முடைய பலன் தேவ பலன். உலகத்தார போல இந்த நேரத்துக்கு இந்த காரியத்துக்கு போய் சொல்லி தப்பிச்சிடலாம். வேண்டாம் வேண்டாம், நமக்கு அந்த பொழைப்பே வேண்டாம். ஹல்லேலூயா. நீ யாருக்கு இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன். யாருக்கு பயப்படணுமா? சரீரத்தை மாத்திரம் கொன்ற மனுஷனுக்கு பயப்படாத, சரீரத்தையும் கொன்று ஆத்மாவை நரகத்தில் தள்ள வல்லவராகிய தேவனுக்கே பயப்படு. பொய் சொல்றது எதுக்காக? ஜனங்களுக்கு பயந்து தானே. அந்த ஜனங்க என்ன மிஞ்சி செய்ய முடியும்? ஹல்லேலூயா. ஆகையினால தேவனுக்கு பயப்படுற பயத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். உள்ளதை உள்ளதென்றும் இல்லாதை இல்லாதது என்றும் சொல்ல கற்றுக்கொள்ளும். அடுத்ததாக நாம் வாசிக்கும் போது வாசிங்க. ஹல்லேலூயா. glory to God. அதனால மத்திய 23ஆம் அதிகாரத்தை கூட திருப்பி போகிறோம். அங்கே நாம் பார்க்கிறோம். வாசிங்க 16வது வசனம். குருடரான வழிகாட்டிகளே உங்களுக்கு ஐயோ, குருடரான வழிகாட்டிகளே உங்களுக்கு ஐயோ, எவனாகிலும் தேவாலயத்தின் மேல் சத்தியம் பண்ணினால் அதனால் ஒன்றுமில்லை என்றும். இவங்க என்ன சொல்றாங்களா? பழைய ஏற்பாட்டுல தேவாலயத்தின் மேல சத்தியம் பண்ணலாம், அதனால ஒண்ணும் இல்ல. எவனாகிலும் தேவாலயத்தில் இருக்க பொன்னின் மேல சத்தியம் பண்ணினால் கடனாளி என்றும் சொல்லுகிறீர்கள். மதிகேடரே, குருடரே. இயேசு தெளிவா சொல்ற, நீங்க யாரு? மதிகேடர், foolish people, blind people. எதனாலே? எவனாகிலும் எது முக்கியம்? பொன்னோ பொன்னை பரிசுத்தமாக்குகிற தேவாலயமோ. ஹல்லேலூயா. தேவாலயத்துல மேல சத்தியம் பண்ணிடலாம். தேவாலயத்துல இருக்கிற பொன்னின் மேல சத்தியம் பண்ணலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, மதிகேடரே, குருடரே, குருடருக்கு வழிகாட்டுகிற குருடரே. ஹல்லேலூயா. இதைதான் நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க. திரும்பவும் சொல்றார். மேலும் 18வது வசனம், எவனாயிலும் பலிபீடத்தின் மேல் சத்தியம் பண்ணினால் அதனால் ஒன்றுமில்லை. எவனாயிலும் அதில் இருக்கிற காணிக்கையின் மேல் சத்தியம் பண்ணால் கடனாளி. பலிபீடத்துல சத்தியம் பண்ணலாமா? காணிக்கை மேல சத்தியம் பண்ணக்கூடாது. அப்படின்னா என்ன? இந்த ஜனங்க என்னத்தை ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு? முக்கியமானது எது? தேவாலயம். முக்கியமானது பலிபீடம். ஹல்லேலூயா. ஆனா அவங்க முக்கியத்துவப்படுத்துறது எது? அதுல இருக்கிற பொண்ணு, அதுல இருக்கிற காணிக்கை. ஹல்லேலூயா. இன்றைக்கும் எதுக்கு முக்கியத்துவம்? காணிக்கை முக்கியம், தசமபாக்கு முக்கியம். ஹல்லேலூயா. தசமபாக்கு கொடுங்க, காணிக்கை கொடுங்க. காணிக்கை முக்கியமா, தசமபாக்கு முக்கியமா, உன் ஜீவியம் முக்கியமா? ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு எது தேவை? உன் தசமபாக வேணுமா? உன் காணிக்கை வேணுமா? உன் ஜீவியம் வேணுமா? மூணுத்துல எது வேணும்? ஜீவியம் வேணும். ஜீவியம் ஜீவித்தா ஆட்டோமேட்டிக்கா தேவனை கனம் பண்ணுவதற்காக, தேவனுடைய கட்டளை நிறைவேற்றுவதற்காக தசமபாக காணிக்கை செய்யும். ஹல்லேலூயா. இது இல்லாம நம்முடைய தசமபாகத்துல அவர் விருப்பமாய் இருக்கவில்லை. ஹல்லேலூயா. யார் எவ்வளவு கொடுக்குறாங்க அது கர்த்தருக்கு முக்கியம். ஹல்லேலூயா. நான் தான் ஹையஸ்ட் கொடுக்கணும், அது கர்த்தருக்கு முக்கியம் இல்லை. எப்படி கொடுக்கிறோம்? ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட பரிசுத்த ஸ்தலத்தை குறித்த ஒரு பயபக்தி இருக்கிறதா? ஆமென். பலிபீடத்தை குறித்த ஒரு பயம் இருக்கிறதா? அங்கிருந்து புறப்படுற வார்த்தைகளை குறித்த ஒரு பயம் இருக்கிறதா? நடுக்கம் இருக்கிறதா? இது இல்லாம நம்முடைய காணிக்கையோ நம்முடைய தசமபாகமோ கர்த்தரால் அங்கீகரிக்கப்படவில்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவளை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? மாயக்காரரே, ஹிப்போக்ரேட்ஸ். அவளை பார்த்து என்ன சொல்றாரு? மதிகேடரே, ஃபூல்ஸ். அவளை பார்த்து கர்த்தர் என்ன சொல்றார்? பிளைண்ட், குருடரே. அப்படின்னா குருட்டுத்தனமா என்ன ஃபாலோ பண்ணாத, வேஸ்ட். அர்த்தத்தோட கருத்தோட என்னை பின்பற்று. ஹல்லேலூயா.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர் ஆகினால் இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை அழிக்கல்ல, அதை நிறைவேற்றவே வந்தார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக எத்தனை பார்த்திருக்கீங்க? இப்போ 3 தானா? 4 பார்த்திருக்கீங்க. 5வதாக மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 38வது வசனம். சீக்கிரமா வாசிக்க பார்ப்போம். மத்தேயு. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் ஒரு வலது கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தையும் திருப்பி கொடு. முதல் வாசிங்க. பழைய பாடத்தை பார்ப்போம். முதல் 38 மாத்திரம் தானே வாசிக்க சொன்னேன். வாசிங்க. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். எங்க கேள்விப்பட்டிருக்கீங்க? யாத்திராகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 24வது வசனம், லேவியராகமத்தின் புஸ்தகம் 24:20, உபாகமத்தின் புஸ்தகம் 19:21. எழுதிட்டீங்களா? யாராவது இது நல்லா டேப்லேஷன் போட்டு நல்லா டைப் பண்ணிட்டு வாங்க. பழைய ஏற்பாடு யாத்திராகமம் 21:24, லேவியராகமம் 24:20, உபாகமம் 19:21. சரியா? இது பழைய ஏற்பாட்டுல கண்ணுக்கு கண். ஒரு கண்ணை பாருங்க, கவனிங்க. பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? ஒரு கண்ணை ஒருத்தரோட கண்ணை பாதிச்சானா அவனுடைய கண்ணை எடுத்து. இன்றைக்கும் சவுதி அரேபியா மற்ற முஸ்லீம் இஸ்லாம் கண்ட்ரீஸ்லாம் அப்படிதான். அவன் கையை எடுத்தா அவன் கையை அவங்க எடுத்துவான். ஹல்லேலூயா. பழைய பாட்டு தான் ஃபாலோ பண்றான். அதனால கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இயேசு சொல்கிறார், நான் உனக்கு சொல்கிறேன். யாராவது ஒரு கண்ணை எடுத்தானா இன்னொரு கண்ணை எடுத்துடணும் அப்படின்றது பழைய ஏற்பாடு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு என்ன சொல்றார்? நான் உனக்கு சொல்லுகிறேன், தீமையோடு என்ன செய்யாத, எதிர்த்து நிற்காத. ஒருவன் ஒரு கன்னத்தில் உன்னை ஒரு கன்னத்தில் அறைந்தால் நீ மறு கன்னத்தை அவனுக்கு கிறிஸ்துவுக்குள் அநேக வழிகளை we just fail to exhibit Christ quality. இயேசுவை போல அந்த சுவாபங்களை, அந்த தன்மைகளை ஏன் நம்ம அதிகமான ஜெபம் செவித்து அதிகமாக இயேசுவை தியானிக்கும். சில நேரம் உலக பாரங்கள் கவலைகளால் நெருக்கப்படும் போது நம்ம என்ன செய்யணும்? இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு. ஹல்லேலூயா. அப்ப கவனிங்க, தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். அடுத்தது வாசிங்கன்னா ஒருவன் 40வது வசனம். வழக்காடி உன்னோட வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு இதெல்லாம் செய்வீங்களா? ஒரு வஸ்திரத்தை வழக்காடி வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள சரிப்பா இதே எடுத்துக்கோ அப்படின்னு கொடுத்துட சொல்றாரு. இது என்ன? இதெல்லாம் யார் டீச்சிங்க? யாரோ ஒருத்தர் இந்த காலத்துல ஒரு வயசானவர் சொன்னாரா, நீயும் நானும் ஆராதிக்கிறேன் தேவனாகிய கர்த்தர் இயேசுவின் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள். ஹல்லேலூயா. ஒருவன் ஒரு மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. இதெல்லாம் நான் இன்னும் ரொம்ப தியானிக்கணும் போல். 2 மைல் தூரம் போ. ஹல்லேலூயா. யாராவது உன்னை பலவந்தம் பண்ணினா என்ன செய்? சரி மாட்டேன், முரட்டாட்டம். என்னத்துக்கு இதெல்லாம் சொல்றாருன்னு பார்த்தா, மாட்டேன் முடியாதுங்கிறது முரட்டாட்டத்தின் ஆவி, மனக்கடினத்தின் ஆவி. இதை உடைக்கிறதுக்கு இயேசு நம்மளை உடைக்கிறது. அவ்வளவுதான் புரிஞ்சுக்கிறது. ஹல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிற அந்த பிறவி குணம், அதோட கூட சேர்ந்து அந்த பேய் குணம் நம்ம விட்டு நீங்கிறதுக்காகத்தான், நம்மை பணிவுள்ள ஆவி உள்ளவர்கள் ஆக்குறதுக்கு தான். பணிந்த ஆவி உள்ளவர்கள், ஏன்னா பண்படுத்தப்பட்ட பணி தீர்க்கப்பட்ட கற்கள் தான் ஆண்டவருக்கு தேவை. ஹல்லேலூயா. பணிந்த ஆவி உள்ளவர்கள், நொறுங்கின ஆவி உள்ளவர்களாய் மாற்றத்தான் தேவ நிறைகளா நமக்கு செய்ய வைக்கிறார். நம்முடைய நன்மைக்குத்தான், நம்மளை சிறுமைப்படுத்த அல்ல. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 42 give to him that asks and from him கொடுங்க. உனக்கு கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே. ஹல்லேலூயா. ஆமென். ஆங்கிலத்தில் வாசிங்க. resist. But I tell you not to resist the evil. Not to resist the evil. But whoever slaps you or
on your right cheek, whoever slaps you on the right cheek, turn the other to him also. turn the other to him also. If anyone wants to sue you If anyone wants to sue you, and take away your tunic, to take away your tunic, let them have your cloak also. let him have your cloak also. And whoever compels you to go 1 mile, go with him 2. Give to him who asks you, Yes. and from him who wants to borrow, Amen. you do not turn away. Amen. Hallelujah. நான் எப்படி சொன்னேன், ஒரு பேர் என்னமோ பேர் சாரி, என்ன சாரி, ஒரு இந்து இதில் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலை. அப்போது கிறிஸ்டியன்ஸ்னால் காலேஜ் படிக்கும்போது உடனே கிறிஸ்தவர்னா யாருன்னு சொல்லி ஒரு கிறிஸ்தவ ஸ்டூடெண்ட் வந்தார். உடனே ஸ்டூடெண்ட் வந்த உடனே நேராக படான்னு வந்து கிறிஸ்தவனை அடித்தார் கன்னத்தில். உடனே அந்த கிறிஸ்தவன் என்ன பண்ணணும், கண்டபடி கெட்ட வார்த்தை சொல்லி திட்டி படபடன்னு அடிச்சு திட்டு. அதோட இவன் கிறிஸ்தவனே இல்லைப்பா, கிறிஸ்தவனே இல்லைன்னு சொல்லி தீர்மானம் பண்ணிட்டார். அது பேர் என்ன, அதுக்கு பிறகு அவருடைய மனைவி ஒரு கிறிஸ்டியன். அப்போ இவர் என்ன துன்பம் கொடுத்தாலும், நல்ல ஒரு விசுவாசி, என்ன நல்ல ஒரு ரொம்ப ஒரு இன்சல்ட் பண்ணி பூட்ஸ் காலால் உதச்சி அத்தம் வருமா, அப்போ கூட செய்ய வேண்டிய கடமையெல்லாம் அமைதியோடு கூட செய்து அந்த மனைவியுடைய நன்னடக்கை நிமித்தமாக ஐ சா கிரைஸ்ட் என்று அவளுக்குள்ளே இயேசுவை பார்த்து அதுக்கு பிறகுதான் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் சொல்லி உலக பிரகாரமாக சினிமா துறையிலும் அதில் இதுலேயும் எல்லாத்துலேயுமே ஃபேமஸாக இருந்து கடைசியில் மனைவியுடைய நன்னடக்கையினாலே நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. எவ்வளோ அடித்தாலும் ரத்தம் வந்தாலும் வந்து காரில் என்னுடைய பேக், லஞ்ச் பேக் எல்லாத்தையும் வச்சுட்டு பத்திரமா போயிட்டு வந்தேன்னு சொல்லுவாங்க. எனக்கே அது மனசு சங்கடமாக போயிடும். அவங்களுடைய பொறுமை, அவங்களுடைய நன்னடக்கை. அல்லேலூயா. கவனிங்க, இன்னைக்கு புறச்சாதிகள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம சில வேளைகளில் பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டாலும் பரவாயில்ல, ஜனங்கள் ஆதாயமாக்கப்படுவார்கள். ஆமென். இப்படிதான் கர்த்தருடைய வழி. ஆமென். சில பொல்லாத ஆவிகளெல்லாம் மீண்டும் அவங்களை விட்டு நம்முடைய நன்னடக்கையினால் நாம் தாழ்ந்து போகும்போது, நாம் பறந்து போகும்போது ஆத்தும ஆதாயம் செய்கிற ஞானவான்களாய் கர்த்தருடைய பார்வையில நட்சத்திரங்களை போல பிரகாசி. ஆமென். அல்லேலூயா. வசனத்தை கை கொண்டு அதை பிரதிபலிக்கிறவர்கள் தான் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண முடியும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆகினால வாசிங்க. அடுத்ததாக இப்ப எத்தனை பார்த்திருக்கீங்க? 5. அடுத்ததாக மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 43வது வசனம் வாசிங்க. உனக்கு அடுத்தவனை சிநேகித்து. 5வது வந்து ரிட்டாலியேஷன் இல்லையா? ரிட்டாலியேஷன். ஃபர்ஸ்ட் மர்டர், அடல்ட்ரி, டைவர்ஸ், ஓட்ஸ், ரிட்டாலியேஷன். கொலைபாதகம், மேசி, விபச்சாரம், தள்ளுதல், ஆணையிடுதல், பழிக்கு பழி வாங்குறது. 6வதாக அன்பை பற்றி 43வது வசனம் வாசிங்க. மத்தேயு 5:43. உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். எங்க கேள்விப்பட்டிருக்கிறீர்கள்? லேவியராகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 18வது வசனம். உபாகமத்தின் புஸ்தகம் 23:3-6. லேவியராகமம் 19:18, உபாகமம் 23:3-6. வாசிங்கம்மா இங்கிலீஷ்ல. You have heard that it was said, You have heard that it was said, you shall love your neighbor, you shall love your neighbor and hate your enemy. and hate your enemy. Hallelujah. பழைய ஏற்பாடுல என்ன சொல்லிருக்கு? Love your neighbor and hate your enemy. தமிழ் வாசிங்க. பழிக்கு பழி வாங்காமலும். என்ன எங்க போயிட்டீங்க? ரிவர்ஸ்ல போயிட்டீங்க, ரீவைண்ட் ஆயிட்டீங்க. உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். உனக்கு அடுத்தவனை சிநேகி, சத்துரு பகைச்சு. இப்படிதான் நாம நினைக்கிறோம். இன்னைக்கு பழைய ஏற்பாட்டு காலத்துல உலக பிரகாரமா அதுதான். ஆனா இயேசு என்ன சொல்லுகிறார்? எல்லாத்தையும் பாருங்க, நான் உனக்கு சொல்லுகிறேன். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள்,
உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஏன் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். உங்கள் ஏனென்றால் அவர்களுக்குள்ளே கிரியை செய்வது என்னது? பொல்லாத ஆவி. ஹல்லேலூயா. உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க, உங்களை பயக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்க, உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக துன்பப்படுத்துறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. செய்ய முடியுமா? 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 ஆங்கிலத்தில் வாசி. But I say to you, அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. I say to you, I say to you, I say to you. But I say to you, love your enemies. Bless those who curse you. Bless those who curse you. Do good to those who hate you. Do good to those who hate you. And pray for those who spitefully use you. Pray for those who spitefully use you And persecute you. and persecute you. Hallelujah. ரொம்ப நமக்கு பியாண்ட் அவர் ஸ்ட்ரென்த் வரும்போது அடிக்கிறது தலைக்கு இருக்கும். ஆனால் அந்த பிரேக் போட்டு ப்ராப்பராக திருப்பி. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சொல்றது ஒன்னே ஒன்று, பரிசுத்த மூலமாய் தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டு இயேசுவை போல மாறணுன்ற தாட் நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா நம்முடைய பழைய சுவாபம் நமக்கு வரும். ஹல்லேலூயா. இந்த இயேசுவை போல மாறணுன்ற நமக்கு எண்ணம் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவருடைய பாதையிலே நம்மளை நடத்துவோம். ஹல்லேலூயா. கொஞ்சம் அந்த எண்ணம் நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா போதும், பழைய சுவாபம் நமக்கு கலக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஆகினால ஹியூமன் பீயிங்ஸ், அதனால எப்பவும் இந்த சிந்தையுடையவர்களாக நாளுக்கு நாள் மறுபமாக வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவன் தீர்க்க தரிசனங்களானாலும் அழிக்க வந்தேன் என்று நினைக்காதுங்க, நிறைவேற்ற வந்தேன். இப்ப நியாயப்பிரமாணத்தை மாத்திரம் தான் நம்ம பார்த்துருக்கோம். தீர்க்க தரிசனத்துல அநேகத்தை இயேசு நிறைவேற்றி இருக்கிறார். அதை நான் இப்ப அடுத்தது என்னது சாதமாக இருக்கிறேன் என்ற வார்த்தை. ஹல்லேலூயா. அநேக காரியங்கள் இயேசு குறித்து சொன்ன எல்லா தீர்க்க தரிசனத்தையும் கவனமாக சிலுவை மரண பரியந்தம் யோசித்து எல்லாத்தையும் நிறைவேற்றி. ஹல்லேலூயா. தன்னை குறித்து உண்டான எல்லா தீர்க்க தரிசனம் ஃபுல்ஃபில் ஆகினார். இப்போ நியாயப்பிரமாணம் வரைக்கும் தான் பார்த்துருக்கோம். வாசிங்க எங்கள் வசனத்தை. மார்க்கு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 26. இருபத்தி 3 வாசிங்க. மார்க்கு சுவிசேஷம் 2:23. அவர் ஓய்வு நாளில் பயிர் வழியே போனார். அவருடைய சீஷர்கள் கூட நடந்து போகையில் கதிர்களை கொய்ய தொடங்கினார்கள். பரிசேயர் அவரை நோக்கி இதோ ஓய்வு நாளில் செய்யத்தகாததை இவர்கள் ஏன் செய்கிறார்கள் என்றார்கள். அதற்கு அவர் தாவீதுக்கு உண்டான ஆபத்தில் தானும் தன்னோடு இருந்தவரும் பசியாக இருந்தபோது அவன் அபியத்தார் என பிரதான ஆசாரியன் காலத்தில் செய்ததை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? அவன் தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து ஆசாரியர் தவிர வேறொருவரும் புசிக்கத்தகாத தெய்வ சமூகத்து அப்பங்களை தானும் புசித்து தன்னோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தானே என்றார். 27. பின்பு அவர்களை நோக்கி மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. சரி. ஆகையால் யாத்திராகமம் 31:13. நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி நீங்கள் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும், உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படிக்கு இது உங்கள் தலைமுறை தோறும் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாய் இருக்கும். ஹல்லேலூயா. என் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும். ஆமென். ஆங்கிலத்தில் வாசிங்கம்மா, பாடுறோம். Surely my Sabbaths you shall keep. What is the sign between me and you? Okay. Surely my Sabbaths you shall keep. இது பழைய பாட்டு, நியாயப்பிரமாணம். ஹல்லேலூயா. ஓய்வு நாளில் 10 கட்டளைகள் ஒன்று என்னது? ஓய்வு நாளில் பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக. ஹல்லேலூயா. இங்கே ஓய்வு நாள்ல இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள் கதிர்களை கொய்ய தொடங்கின போது பரிசேயர் குற்றம் பிடிக்கிறான். அவங்க அப்படி சாப்பிடலாமா ஓய்வு நாள்ல? அதனாலதான் இயேசு என்ன சொல்றாரு? 27 மனுஷன்
ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. இயேசு சொல்றாரு, புரிந்து கொள்ளுங்க, ஓய்வு நாளை மனுஷனுக்காகத்தான் தேவன் உண்டாக்கினார். ஆகினால் மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிறார். He is the Lord of the Sabbath. பரிசேயரை போல சாபத் அப்படின்னு சொல்லி செய்யக்கூடாது. ஓய்வு நாளுக்கும் மனுஷகுமாரன் ஆண்டவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அதே ஜெபாலயத்தில் அவர் என்ன செய்தார் பார்த்தீங்க, 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஓய்வு நாளில் அவரை சொஸ்தமாக்கினார், குற்றம் சாட்டலாம் என்று அப்பொழுது அவர் தூங்கின கையுடைய மனுஷனை நோக்கி எழுந்து நடுவேலே என்று அவர்களை பார்த்து ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ ஏது நியாயம் என்றார். ஓய்வு நாள் என்று சொல்லி அதுல என்ன செய்யலாம் நீங்க, வாட் இஸ் பெர்மிட்டட். ஓய்வு நாள் நியாயப்பிரமாணத்தை அழிக்க வரல, ஆனா என்ன செய்யறாரு, ஓய்வு நாள்ல நன்மையை செய்கிறார். அல்லேலூயா. நன்மை செய்வதோ ஜீவனை காப்போ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம், எது நியாய பிரமாணம், which is lawful. அப்படிதானே ஆங்கிலத்தில் வாசிங்க 4th verse. Mark 3:4. Then he said to them, Is it lawful on the Sabbath to do good or to do evil, to save life or to kill? but They kept silent. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னும் அநேக இடங்கள்ல கர்த்தர் சொல்றார், மாயக்காரரே, உங்களிலே ஒரு மாடாவது உங்களுடைய மிருக ஜீவன் ஏதாயிலும் குழியில விழுந்து விட்டால் ஓய்வு நாள்ல அதை தூக்கி எடுக்காமல் இருப்பீர்களா? ஹல்லேலூயா. ஆமென். அதனால தேவன் இந்த காரியங்களை எல்லாம் குறித்து தெளிவாக ஜனங்களுக்குள்ளே பேசும்போது, ஓய்வு நாள்ல குழியிலிருந்து ஆடு மாடு தூக்கி எடுப்பாங்களாம், ஆனா என்னது மனுஷருக்கு நன்மை செய்வது அது தவறு என்று சொல்லி இயேசுவோடு வாதாடினாள். அதனாலதான் இயேசு சொல்றாரு, மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிறார். இந்த நாள்ல உனக்கு இஷ்டமானது செய்து, உனக்கு ஹல்லேலூயா பிரியமானது செய்யாதபடிக்கு ஒரு காலை விலைக்கு அந்த நாள் முழுவதும் கர்த்தரை நினைப்பதற்கு ஒரு நாளை கொடு. ஹல்லேலூயா. அதனால ஓய்ந்திருந்து தேவனை மகிமைப்படுத்தி நன்மையை செய், ஜீவனை காக்கிற வேலையை செய். இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக சுற்றித் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகையினால இயேசு சொல்றார், நான் நியாயப்பிரமாணத்தை அழிக்கிறதுக்கல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன். ஆமென். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார். என் அன்பு தேசரே